ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காதா? நிச்சயம் நடக்கும். முருகப்பெருமான் எங்களோட இருக்க. தடை போடுறது யார் தடை போட்டாலும் நிச்சயமாக இது தர்மத்தின் காரியம். ஆகையினால இது நிச்சயம் அந்த இடத்துல நாளைக்கு அறிவித்த 4 மணிக்கு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கும். என்ன அரசாங்கத்துக்கு பயம்னா, இந்துக்கள் ஒன்னா சேர்றதை பார்க்க ஒன்று பயம் வந்துச்சு. என்ன பயந்துட்டியா குமார் அப்படின்னு கேட்குற மாதிரி இன்னைக்கு காலையில் அண்ணாதுரையினுடைய முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையினுடைய நினைவு நாள் பேரணி நடக்குது. 144 என்ன 5 பேருக்கு மேல கூடக்கூடாது. நீங்க பேரணிக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? இந்த மூணாக்கான ஸ்டாலின் சொல்றத அதிகாரிகள் செய்யறாங்க. அதிகாரிகள் சட்டப்படி நடக்கல. தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கல. இந்த மூணாக்கான ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடந்திருக்கு. முருகப்பெருமானுடைய மலை, திருப்பரங்குன்ற மலை, ஸ்ரீ கந்தனுடைய மலைன்னு நாம 1000 ஆண்டுகளா 2000 ஆண்டுகளா நாம அதை அந்த மரத்தை மலையை நாம ஒட்டு மொத்தமா முருகப்பெருமானுடைய மலைன்னு சொல்றோம். நீ சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை. அங்க போய் ஆடு வெட்டுவேன், மாடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன்னு சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை. அங்க போய் நீங்க பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. மேல மலையில இருக்கக்கூடிய அந்த சமணர்களுடைய குகைகள் அந்த இடத்துலலாம் போய் அது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்து முன்னணியோட மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அருமை சார். திருப்பரங்குன்ற விஷயமா மதுரையில ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தீங்க. 144 தடை போட்டிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காதா? நிச்சயம் நடக்கும். முருகப்பெருமான் எங்களோட இருக்க. தடை போடுறது யார் தடை போட்டாலும் நிச்சயமாக இது தர்மத்தின் காரியம். ஆகையினால இது நிச்சயம் அந்த இடத்துல நாளைக்கு அறிவித்த 4 மணிக்கு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கும். தடைகள் எத்தனை வந்தாலும் தடைகள்லாம் உடைச்சி நிச்சயமா ஆர்ப்பாட்டம் நடக்கும். அப்படிதான் எங்க மாநில தலைவர் காளேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆகையினால நாளைக்கு நாங்க திட்டமிட்டது மனிதர்கள் திட்டமிட்டது இல்லை, முருகப்பெருமான் திட்டமிட்டது. ஆகையினால முருகப்பெருமானுடைய திருவருள் எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கும். எல்லா இந்துக்களும் ஒன்னா சேருவாங்க. அதே இடத்துல 4 மணிக்கு நிச்சயம் நடக்கும். என்ன அரசாங்கத்துக்கு பயம்னா, இந்துக்கள் ஒன்னா சேர்றதை பார்க்க ஒன்று பயம் வந்துச்சு. என்ன பயந்துட்டியா குமார் அப்படின்னு கேட்குற மாதிரி நம்முடைய அரசாங்கம் 1வது அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பயந்து போய் அதுக்கு 144 தடை உத்தரவு இதெல்லாம் பண்றார். நீங்க என்ன பண்ணாலும் இது நடக்கும். இதை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது. நாங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணி நாளைக்கு 4 மணிக்குன்னு முடிவு பண்ணது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா நடந்துட்டு. தமிழ்நாடு முழுக்க இந்துக்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும். பல்வேறு அமைப்புகள், சமுதாய இயக்கங்கள் நாங்களும் கலந்துக்கிறோம்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே போய் மதுரையில திருப்பரங்குன்றத்துல போய் தங்கியிருக்காங்க. சரிங்க. அரசு ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. இதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில அண்ணாதுரையினுடைய முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையினுடைய நினைவு நாள் பேரணி நடக்குது. 144 என்ன 5 பேருக்கு மேல கூடக்கூடாது. நீங்க பேரணிக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? பேரணி 144 கேவலப்படுத்துறீங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை கேவலப்படுத்துற மாதிரி 144 தடை உத்தரவை மாவட்ட கலெக்டர் அறிவிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதையும் மீறி அந்த இடத்துல பேரணிக்கு அனுமதி கொடுக்குறீங்க. இதுலயே உங்களுடைய இரட்டை போக்கு தெரியுது. அரசாங்கத்துல அரசியல் கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இன்னைக்கு அதிகாரிகள் செயல்படக்கூடிய தூண்டக்கூடிய நிலை. இன்னைக்கு அரசாங்கம் அவங்களையெல்லாம் வேலையாட்களை அடியாட்கள் மாதிரி வச்சிருக்காங்க. காவல்துறையை ஏவல் துறையா மாத்திருக்காங்க. அரசு அதிகாரிகளை எல்லாம் அடியாட்களா மாத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் இந்த பாசிச திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், ஹிந்து விரோத அரசாங்கம் தொடர்ந்து இது மாதிரி செயல்படுத்திட்டு இருக்காங்க. சார், இந்த பிரச்சனை இதை நாம சொல்லல, நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம், நம்முடைய உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக உள்துறை செயலாளரை கூப்பிட்டு பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடாது, அரசாங்கம் எல்லோருக்கும் பொதுவானதாக செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க.
சார் இப்போ வந்து மாவட்ட ஆட்சித் தலைவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த தடையை வந்து நிர்வகிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வந்து உங்களை போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடுக்கிறாங்களா? அதாவது மாவட்ட தலைவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? உள்துறையினுடைய கட்டுப்பாடு, தமிழக அரசோட தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு. இந்த காவல்துறையினுடைய அதிகாரி அமைச்சர் யாரு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய 1வது அமைச்சர் மூனாக்கானா ஸ்டாலின். இந்த மூனாக்கானா ஸ்டாலின் சொல்றத அதிகாரிகள் செய்யறாங்க. அதிகாரிகள் சட்டப்படி நடக்கல, தமிழ்நாட்டுல சட்டத்தின் ஆட்சி நடக்கல. இந்த மூனாக்கானா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடந்திருக்கு. துக்ளக் ஆட்சி நடந்திருக்கு. ஒரு பாசிச அரசாங்கம் நாம சொல்றதுக்கு காரணம் இதுதான். துக்ளக் ஆட்சி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அதிகாரிகள் செயல்படுத்தணும். சட்டத்தை எல்லாம் அமல்படுத்த தேவையில்லை, நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் அமல்படுத்த தேவையில்லை, நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யுங்கிற மாதிரி அதிகாரிகள் மேல ஒரு பிரஷரை போடுறாங்க. அதனால அதிகாரிகளுக்கு வேற வழி இல்லை. பல அதிகாரிகள் நம்ம கிட்டே சொல்றாங்க, சார் இது நீங்க பண்ற ஆர்ப்பாட்டம் ரொம்ப அமைதியான முறையில அறப்போராட்டம்னு அறிவிச்சிருக்கீங்க, நல்லபடியா நடக்கணும், இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் ஒரு உணர்வோட கலந்துக்கணும்னு எல்லாரும் வர பாக்குறாங்க, வர முயற்சி பண்றாங்க. பல இடங்கள்ல நீங்க நடத்தி இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், அறவழி போராட்டங்கள் எல்லாம் அமைதியா தான் நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து தடுத்து இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே எங்க முஸ்லீம்கள் கோச்சிப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக இதை தடுக்கிற வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்னு அதிகாரிகள் சொல்லக்கூடிய நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இப்போ டிஎம்கே ஆட்சி ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாக்குகள் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு குறிப்பிட்ட மக்களுடைய புனித தன்மையுடைய அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை மீற மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்க. ஆமா, நிச்சயமா. ஏதாவது கிறிஸ்தவர்களுடைய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது சிறுபான்மை ஆட்சி, சிறுபான்மையினர் போட்ட பிச்சையில வந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி சிறுபான்மையை சார்ந்த கிறிஸ்தவ ஒரு பாதிரியார் பேசுறார், ஜார்ஜ் பொன்னையா பேசினார். அதே மாதிரி முஸ்லிம்கள் நாங்க போட்ட ஓட்டுனால்தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தொடர்ந்து பேசுறாங்க. ஓட்டு போட்ட எஜமானா மக்கள் அனைவரும் சேர்ந்து ஓட்டு போட்டுதான் பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்துக்கள் ஓட்டு போட்டதை பத்தி கவலையே படல. இந்த கிறிஸ்தவ இந்த முஸ்லிம்கள் இவங்களுக்கு திருப்தி பண்ற மாதிரி, தாஜா பண்ற மாதிரி இவங்க தொடர்ந்து இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லோரையும் பொதுவாக நடத்துவோம்னு சொன்னதுக்கு எதிரானது. ஆகையினால இந்த அரசாங்கம் தன்னுடைய போக்க மாத்திக்க தயாரா இல்லை. நாம தொடர்ந்து மக்கள் மத்தியில இவர்களுடைய முகத்திரையை கிழிக்கிற மாதிரி வேலையை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்வோம். சரி, இப்போ வந்து எங்க ரெண்டு சமூகத்துக்கான பிரச்சனை அதிகமா இருக்கிறத பொறுத்து தான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்தா இது வந்து கவர்மெண்ட் கெட்ட பேர் அப்படின்றதுக்காக நாங்க 144 போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க 144 ஏதோ அசம்பாவிதம் நடந்துரும்னு சொல்றீங்க. நீங்க முதல்ல அங்க முஸ்லிம்கள் தோல்ல ஆட்டை தூக்கிட்டு போய் நான் வந்து இந்துக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த மலையில போய் வெட்டுவோம், ஆட்டை வெட்டுவோம், மாட்டை வெட்டுவோம், கோழியை வெட்டுவோம்னு சொல்லும் பொழுது அப்ப அசம்பாவிதம் நடக்கலையா? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அப்ப ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? புகார் கொடுக்குறோம், இந்து முன்னணி புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு அது வக்போர்டு இடம், அந்த இடம் அப்படின்னு சொல்லி நவாஸ்கனி பேசுறார். எம்பி, ராமநாதபுரம் தொகுதியினுடைய எம்பி நவாஸ்கனி போய் ஆய்வு பண்றேன்னு போயிட்டு அந்த இடத்துல பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க கூட போனவங்க எல்லாம். அதையே எடுத்து போட்டோவை எடுத்து அவருடைய சமூக வலைதளத்தில் அவர் பகிர்வு போட்டிருக்காரு. அதை பத்தி பேசும்போது இதை வந்து ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் வந்து எம்பி பதவியே ராஜினாமா. அவரோட பதிவுலயே இருக்குங்க, அது சாப்பிட்டதுக்கான பதிவு போட்டோ அதுலயே இருக்கு. நீ எம்பி பதவி ராஜினாமா பண்றதுக்கு உனக்கே உன்னோட பதிவே ஆதாரம். அதை பார்த்தினாலே போதும், உனக்கு நீ போட்டியா உள்ள அட்மின் போட்டாரான்னு தெரியாது. ஆனா உன்னுடைய பதிவை பார்த்தாலே நீ வந்து ராஜினாமா பண்றதுக்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருக்கு. அதனால நீங்க அதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் எந்த வழக்கையும் பதிவு செய்யாத இந்த திராவிட முன்னேற்ற கழக காவல்துறை அரசாங்கம் நாங்க போய் அங்க வந்து இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது இல்ல முருகன் மலை தான், இது சிக்கந்தர் மலை இல்லைன்னு சொல்லும் பொழுது மட்டும் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா? மத ரீதியான பதட்டம் உருவாகுமா? மத ரீதியாக பதட்டத்தை உருவாக்குறவங்க யாரு? அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. கலவரத்தை உருவாக்கணும்னு திட்டமிட்டது யாரு? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலையே இது வரைக்கும். அதானே இங்க பிரச்சனை. நீங்க பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாருங்க. இது சிக்கந்தர், இது திருமுருகன், நம்முடைய முருகப்பெருமானுடைய மலை, திருப்பரங்குன்ற மலை, ஸ்ரீ கந்தனுடைய மலைன்னு நாம 1000 ஆண்டுகளா 2000 ஆண்டுகளா நாம அதை அந்த மரத்தை மலையை நாம ஒட்டுமொத்தமா முருகப்பெருமானுடைய மலைன்னு சொல்றோம். நீ சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை. அங்க போய் ஆடு வெட்டுவேன், மாடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன்னு சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை. அங்க போய் நீங்க பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. மேல மலையில இருக்கக்கூடிய அந்த சமணர்களுடைய குகைகள், அந்த இடத்துல எல்லாம் போய் அது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நீங்க பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க.
பெயிண்ட் அடிச்சு புகார் கொடுக்குறாங்க. நாங்க புகார் கொடுக்கிறோம், இந்து முன்னணி சார்பா புகார் இருக்கு, ஏஎஸ்ஐ புகார் கொடுக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க அங்க ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கவன் அதுவும் வந்து ரொம்ப தெளிவா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்ன எக்ஸிஸ்டிங் என்க்ரோச்மெண்ட், இது ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானோருக்கு சொந்தம். நீங்க எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கீங்களோ அதை தவிர்த்து வேற எந்த கட்டுமான பணியும் செய்யக்கூடாது, வேற மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடாது, இருக்கிற இடத்தை நீங்க ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புங்க. இதையெல்லாம் மீறி இருக்காங்க. நீங்க என்ன வழக்கு போட்டீங்க? இதெல்லாம் செய்யாததுனாலதான் அங்க பிரச்சனை. இதெல்லாம் செஞ்சிருந்தா இந்த ஆர்ப்பாட்டமே நடந்திருக்காது, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அவசியமே இருந்திருக்காது. நீங்க அதையெல்லாம் பண்ணாம அவர்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து என்ன வேணா பண்ணட்டோம்னு சொன்னதுனால தான், வேடிக்கை பார்த்திருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துல நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு நிலைமைக்கு இந்துக்களை தள்ளி இருக்கீங்க. இந்து முன்னணியை சேர்ந்த மக்களை வந்து நைட்டு இரவு நேரத்துல வந்து காவல்துறை கைது பண்றதையே இப்படி எப்படி பாக்குறீங்க? அதாவது இரவு நேரத்துல கைது பண்றது, என்னத்துக்கு கைது பண்ணிருக்கீங்க? நோட்டீஸ் கொடுத்தாங்க, என்னத்துக்கு கைது பண்ணிருக்கீங்க? போஸ்டர் ஓட்டினாங்க. திருப்பரங்குன்றத்துல 4ஆம் தேதி இந்துக்களே ஒன்னா வாங்க, நம்முடைய முருகனுடைய மலையை காக்க எல்லாம் ஒன்னா வாங்கன்னு போஸ்டர் ஓட்டினாங்க. அதுதான் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த நோட்டீஸ் கொடுத்து இவங்க கைது பண்ணி நீதிமன்றத்துல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துறாங்க. மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் பார்க்கிறார். பல இடங்கள்ல தான் நடந்தது. மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு என்ன கைது, இதுக்கு கைது தேவையா? இது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற உரிமைங்க. உங்களுடைய கொள்கையை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரம் பண்றதுக்கான உரிமை இருக்கு. அதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. அதனால நீங்க இதுக்கெல்லாம் கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் ஜாமீன்ல அனுப்புறாங்க. அதனால தெரிஞ்சே கூட ராத்திரி நேரத்துல இதுக்கு போய் ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்குள்ள போய் அந்த இடத்துல ஒரு 50 போலீஸை கூட்டிட்டு போய் ஏதோ பெரிய கொலை குற்றம் நடந்தது மாதிரி அப்படியெல்லாம் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம், நீங்க தடையை மீறி தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்னா சேர்ந்து 58 பேர் சாவுக்கு காரணமான அந்த பாஷாவுடைய சவ ஊர்வலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது. நேற்றுக்கு முந்தின நாள் பழனியில பழனி பாபாவுடைய அந்த நினைவு நடத்துல எல்லா குற்றவாளியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல நினைவஞ்சலி செலுத்துறான். அவன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. அது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பெயரெல்லாம் பயன்படுத்தி போஸ்டர் ஓட்டுறான், அங்க எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க உங்களுடைய பார்ஷியாலிட்டி இந்த அரசாங்கம் எப்படி பாக்குது பாருங்க. ஹிந்துக்கள்னு சொன்னா ஒரு இளிச்சவாயன், ஹிந்து எப்பவும் கேள்வி கேட்க மாட்டான், கிறிஸ்தவ முஸ்லிம்கள் கேள்வி கேட்பான், ஒட்டு மொத்தமா போடுவான் அப்படிங்கிறதுக்காக நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. இந்துக்கள் பத்தி, இந்து கோவில்களை பத்தி, இந்து கடவுள்களை பத்தி எவ்வளவு இழிவா பேசினாலும் எவனும் வாய் திறக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அரசாங்கத்துக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது தான் நாளைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். ஆகையினால இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எங்க இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட போறாங்களோ அப்படிங்கிற பயத்தின் காரணமாக அரசாங்கம், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு பாசிச உணர்வோடு இதை தடுக்க முயற்சி பண்ணுது. அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன செய்ய போறீங்க? மக்கள்கிட்ட எப்படி இதை போய் சேர்க்க போறீங்க? அதாவது நேற்றுக்கு மதியம் 3 மணிக்கு நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனர் அவர்கள் வந்து இந்த அனுமதிக்கான ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி ரத்து அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி கொடுக்கிறார், நமக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார். அது 3 மணி வரைக்கும், 3 மணிக்கு தான் இதை கொடுக்கிறார். ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்துல யாரும் வாகனங்களை அனுப்பக்கூடாது, அங்க நடக்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு எல்லா வாகனங்கள், அதாவது டிராவலர்ஸ் வாகனங்கள் இருக்குல்ல, லாரி, வேன், இந்த மாதிரி நடத்தக்கூடிய சங்கங்களுக்கு எல்லாம் போய் நோட்டீஸ் கொடுக்குறாரு. நீங்க அனுமதி ரத்துன்னு நேத்திக்கு தான் சொல்றீங்க, ஆனா 3 நாளைக்கு முன்னாடியே வேற ஏதோ ஒரு மாவட்டத்துல, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர் போய் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்க இதெல்லாம் இப்ப சொல்றதெல்லாம் சால்ஜாப், இப்ப மக்கள் வந்துருவாங்க, பிரச்சனை வந்துரும், இதெல்லாம் சொல்றதெல்லாம் சால்ஜாப். உங்களுடைய நோக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க கூடாதுங்கிறதுனாலதான் ஏற்கனவே போஸ்டர் ஓட்டினவன், நோட்டீஸ் ஓட்டினவன், பேனர் வச்சவன், ஒரு நாடகம் நடிச்சவன், தண்டோரா போட்டவங்க இத்தனை பேரையும் கைது பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க. கோர்ட்ல போய் எத்தனை அடி வாங்கி எத்தனை செருப்படி பட்டாலும் கூட காவல்துறை இல்ல இந்த அரசாங்கம் அந்த உணர்றதுக்கு தயாராகவே இல்லை. என்ன பண்ணாலும் எவ்வளவு திட்டினாலும் சரி, நீதிமன்றத்திலும் நீதியரசர்கள் எவ்வளவு திட்டினாலும் எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு அவங்க சொல்றத இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஏற்க இயலாது. இவங்களுக்கான நிச்சயமாக பதிலடி இருக்கும். நம்முடைய முருகப்பெருமான் அதற்கான பதிலை கொடுப்பார். அடுத்த இன்னொரு இன்டர்வியூல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.